ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சபாபதி முத்துக்குமார். என்னோட வயசு வந்து 40ஆவது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் ஆண்டர்பனராக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆண்டர்பனர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ரத்தத்திலேயே இருக்குது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நல்ல ஒரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க. செல்ஃபாக அவங்க தான் ஆண்டர்பனர்ஸ். அவங்க எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு அவங்க எல்லாருமே மறைஞ்சாங்க. நாட்கள் கலக்க கலக்க நம்ம அடிமைத்தனம் வந்து அதிகமாயிடுச்சு. நல்லா படிக்கணும், நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும், நல்ல சேலரி கிடைக்கணும், அதுக்கப்புறம் இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் அது லோன் கட்டுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும். இடையில ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரணும். இது வந்து காமன் மேன் பண்ணுறது. ஆண்டர்பனர் யாரு? ஆண்டர்பனர் யாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் 40 வருஷம் ப்ராஜெக்ட் ஆண்டர்பனர் கிடையாது. ஆண்டர்பனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர், மேக்சிமம் 3 இயர்ஸ். அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணி, சேவ் பண்ணி, செட்டில் பண்ணி, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸ் த ஆண்டர்பனர். இப்போ வர யங் ஜென்ரேஷன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நான் வேணாம், நீங்கள் தேவையில்லாமல் எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் ஆண்டர்பனராக ஆனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 9 மணி நேரம், 8லேருந்து 9 மணி நேரம் ஒரு இருட்டறையில் நீங்கள் போய் அடைஞ்சா மாதிரி. அதுக்கப்புறம் மாதத்துலேயோ வாரத்துலேயோ ஒரு நாள் லீவு கிடச்சி அந்த காசு, சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுற மாதிரி. உங்களுக்கு டைமும் இருக்காது, மணியும் இருக்காது. அதுக்கப்புறம் மோர் ஸ்ட்ரெஸ். அதுவும் இந்த கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தை வந்துடுச்சு அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு மெயின் காரணமே என்ன நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதனால தான் பிரச்சனை வர்றதுக்கு மெயின் காரணம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அடையணும், லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, பீப்புள் லவராக இருந்தீங்க அப்படின்னா, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கின்னு இருக்கு. ஒரு ஒயிட் மணி ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சம்பாதிக்கிற மணி, ஒரு ஆண்டர்பனர் ஆகி நீங்கள் சம்பாதிக்கிற மணி முழுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ராயல்ட்டி இன்கம் இருக்குது, ஆக்டிவ் இன்கம் இருக்குது, பாசிவ் இன்கம் இருக்குது. இதில் ஆக்டிவ் இன்கம்ன்றது என்னன்னா, நீங்கள் என்ன துறையில் வேணாலும் நீங்கள் மாஸ்டராக இருங்க. நீங்கள் ஒரு லாயராக இருங்க, இல்லை வந்து ஒரு டாக்டராக இருங்க, ஒரு இன்ஜினியராக இருங்க, எது வேணாலும் இருங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் மறைவுக்கு அப்புறம் நல்லா கவனமாக கேட்டுங்க, இந்த ஆக்டிவ் இன்கம் உங்கள் ஃபேமிலிக்கு போகாது. இன்னைக்கு 100க்கு 80% பீப்புள் வந்து ஆக்டிவ் இன்கம் நம்பி தான் லைஃப் ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு உதாரணம் வேணும் அப்படின்னா, இந்த கோவிட் வர சொல்ல எவ்வளோ பேர் சஃபர் ஆனாங்க நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அவங்க எல்லாருமே ஆக்டிவ் இன்கம் நம்பினவங்க. ஆக்டிவ் இன்கம் ஒண்டி நம்பினீங்க அப்படின்னா லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்காது. பயந்து 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 ஒரு நாளும் ஓட ஆரம்பிக்கும். 30 வந்தால் சந்தோஷம், 5 வந்தால் வருத்தம் வர ஆரம்பிக்கும். ஆக்டிவ் இன்கமுக்கு அடுத்தது இன்னொரு இன்கம் இருக்குது, பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன உங்களோட எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ, உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு, உங்கள் பர்சனலு, உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மோடில் வரணும். அதான் பாசிவ் இன்கம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ஃப்யூச்சர், நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் எக்ஸட்ரா 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 ஏதாவது ஒன்று போடுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, அது நமக்கு ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறது, அது வரைக்கும் நம்ம சம்பாதிச்ச காசை கட்டின்னு இருக்கிறது. ராயல்ட்டி இன்கம்ன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, மிஸ்டர் கண்ணதாசன், அதுக்கப்புறம் இளையராஜா, இவங்க எல்லாருமே நீங்கள் கவனிச்சு பாருங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே அவங்களோட பண்ண விஷயங்களை திரும்ப இன்னொரு தடவை பண்ணாங்கன்னா அதுலேருந்து ராயல்ட்டி கிடைப்பாங்க, ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு ஆண்டர்பனராக இருக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் பாசிபிலிட்டியே கிடையாது.
ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற entrepreneur ஆப்பர்ச்சுனிட்டியில் ராயல்ட்டி இன்கம் இருக்குது, ஆக்டிவ் இன்கம் இருக்குது, பாசிவ் இன்கம் இருக்குது, ராயல்ட்டி இன்கம் இருக்குது. இது மூணும் கிடைச்சா என்ன சார் கிடைக்கும்? மோர் டைம் கிடைக்கும், மோர் மணி இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? வயசு இருக்கு, நல்ல யங் ஏஜ் இருக்கு, மணி இல்லை, நிறைய டைம் இருக்கு. யங் ஏஜ் இருக்கு, நல்லா கவனமாக கேட்டுங்க. யங் ஏஜ் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, ஆனால் மணி இல்லை. ஏதாவது ஒரு ஜாப்ல போய் சேர்றோம், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யங் ஏஜ் இருக்கு, மணி இருக்கு, டைம் இல்லை. 40 வருஷம் ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு நிறைய மணி இருக்கும், சம்பாரிச்சு வீடு கார் வாங்கிடுவாங்க. நல்லா கவனமா கேட்டுங்க. 40 வருஷம் ப்ராஜெக்ட்ல நிறைய மணி இருக்கும், நிறைய டைம் இருக்கும், ஏஜ் இருக்க. நான் சொல்றது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இருந்து இந்த வீடியோ பார்க்கறதுல இருந்து இப்பத்துல இருந்து 1 இயர்ல இருந்து 3 இயர்ஸ்ல நீங்க ஒரு பெஸ்ட் ஆண்டர்பிரனரா ஆகி உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், நிறைய மணி இருக்கும், யங் ஏஜை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது எனக்கு 24 வயசில் தெரிஞ்சது. 27 வயசில் நான் லைஃப்பில் செட்டில் ஆனேன். இன்றைக்கி எனக்கு 40 வயசு ஆகுது. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துன்னு இருக்கேன். என்னை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சபாபதி முத்துக்குமார் யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க. என்னை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒன்றும் இல்லைங்க, என்ன மாதிரி ஒரு 16,000 பேர் வெல்னஸ் கோச்சாக நான் கிரியேட் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனராக அவங்க ஆக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணுமா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆண்டர்பிரனர் ஆகணுமா? பணத்தை பற்றின கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணுமா? ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணணுமா? உங்கள் குழந்தைங்களோட உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த் ஹாப்பினஸில் உச்சத்தை அடையணுமா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மகிழ்வித்து மகிழ், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. கணியன் பூங்குன்றனார் சொன்னது. நல்லதும் கெட்டதும் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம டிசைட் பண்ணது தான். நான் 2006 டிசைட் பண்ணேன், 2010 செட்டில் ஆகிட்டேன். நீங்கள் இப்போ 2023 டிசைட் பண்ணுறீங்க. நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா 2023 நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, ஹாப்பினஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், ஹெல்த் ஹாப்பினஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் 2025 உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆண்டர்பிரனர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.